ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சவால் என்ன, கேமராமேன் தான். அதுக்காக நம்மளோட பர்சனல் யூஸுக்கும் சேர்த்து தான் நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு அன்பேக் பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் போட்டிருந்தோம். நம்ம ரொம்ப ரேட்டு காமிங்க, 350 நம்ம தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கிங்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஏன்னா நம்ம கொடுக்குற 350 ரூபாய்க்கு அவ்வளோதான். ப்ராடக்ட் லிங்க் வேணால் கேளுங்க. நம்ம ஒரு மொபைல் ஸ்டாண்டு தான் ஆர்டர் போட்டிருக்கோம் வித் ரிங் லைட்டு. பார்த்தீங்கன்னா இது ரிங் லைட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரிங் லைட்டு இது வந்து மொபைல் ஸ்டாண்டு. பிரிச்சுக்கலாம், பிரிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. பாக்ஸிங்கு பாருங்க. இது நம்மளுக்கு மொபைல் வைக்கிற ஸ்டாண்டு. ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த எல்லா லெக்கையும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே எடுத்தணும். பரவாயில்லைங்க, நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பாருங்கள், என் கை அகலத்துக்கு இருக்க ஒவ்வொரு லெக்கும் உங்களுக்கு நான் நிற்க வச்சு காமிக்கிறேன், ஓகேங்களா? அடுத்து இப்படி மேலே இழுத்தா ஃபோல்ட் ஆகிருக்கு. நீங்கள் அந்தளவுக்குலாம் போட்டு இது பண்ணக்கூடாது, லைட்டாக ஹேண்டில் பண்ணணும். இதுலேயே நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுனா இதுவே நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இங்கேருந்து நான் அடைக்கிறேன், இவ்வளோ ஹைட் இருக்குது. இதுவே இன்னும் போகுது. அடுத்து நம்ம ரிங் லைட் பார்த்துடலாம், ஓகேங்களா? இது தனியாக வச்சுக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கலாம். அடுத்து நம்ம ரிங் லைட் பார்த்துக்கலாம். 350 ரூபீஸுக்கு என்ன குவாலிட்டி வருமோ அதான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி இப்படி வீடியோ எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதில் நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதுதான் நம்ம ரிங் லைட்டு. பாருங்கள், ரிங் லைட்டு 10 இன்ச்சு ரிங் லைட்டு. குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை, நல்லா தான் இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களை எல்லாத்தையும் செட்டப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இருங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, நம்ம இதை தனியாக வச்சுக்கலாம், இந்த ஸ்டாண்டை. இதை வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணுவோம், ஓகேங்களா? இதில் அட்டாச் பண்ணுவோம். எப்படி பண்ணணும்னு தெரியலையே. இதை வந்து நம்ம ரிங் லைட்டில் அட்டாச் பண்ணோம். இந்த பார்ட்டை பாருங்கள், நம்ம ரிங் லைட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். ரிங் லைட்டில் அட்டாச் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இப்போ இந்த மொபைல் வைக்கிற பார்ட்டை இந்த ரிங் லைட்டுக்கு இந்த பக்கம் இதில் அட்டாச் பண்ணணும், ஓகேங்களா? இதில் அட்டாச் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இந்த மொபைல் ஹோல்டரை வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஹோல்டர் எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு தெரியல. ஓரளவுக்கு குவாலிட்டி இருக்குது, ரொம்ப குவாலிட்டியெலாம் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு இதை லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு இதில் 2 பார்ட் இருக்கும். இந்த பார்ட்டை வந்து இந்த ரிங் லைட்டோட இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதுக்குள்ளே போட்டு இந்த ரிங் லைட் இங்கே வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உள்ள லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டைட் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரிங் லைட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை கீழே லூஸ் பண்ணிவிட்டு இந்த கீழே இப்படி லூஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இதில் ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ரப்பரு. இதை கழட்டிக்கலாம். இந்த கழட்டினா இந்த ரப்பர் வந்துருச்சு, ஓகேங்களா? அதை வச்சுட்டு இந்த இடத்துல இந்த இதை வச்சு டைட் பண்ணிக்கலாம்.
எல்லாத்தையும் இப்போ ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த நாப் இருக்கீங்களா, இந்த நாப் லைட்டை லூஸ் பண்ணிவிட்டு ரிங் லைட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட வேணுமோ. இந்த பக்கம் பாருங்கள், உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு உங்களுக்கு எப்போது இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாவே இன்னும் இதாக இவ்வளோ பண்ணலாம். இந்த பக்கம் இதுக்கு மேலே பண்ண முடியாது ஓகேங்களா. கீழே இவ்வளோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து நம்ம இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஹோல்டரையும் நீங்கள் மொபைலை இப்படி வெர்டிகலாக இப்படி வச்சு எடுத்திங்கன்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை இப்படி வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை செட்டப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஹைட்டு காமிக்கிறது எவ்வளோ ஹைட்டுன்னு இருங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம ஸ்டாண்டு பாருங்களா, உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நம்ம இங்கே 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. லைட்டுக்கு இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். அதுக்கப்புறம் இங்கே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஓகேங்களா. இது வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைட் பண்ணி உங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்கும், ஷேக் ஆகாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹைட்டு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இது எப்படி விரிக்கணும்னா நீங்கள் இதை பிடிச்சிருக்கக்கூடாது ஓகேங்களா. இதை பிடிச்சிருந்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடும் ஓகேங்களா. இந்த லைட்டாக எப்படின்னா லைட்டாக இதை மட்டும் இந்த அளவுக்கு போகுது தெரியுதுங்களா. இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் லைட்டாக இது பண்ணிவிட்டு இந்த லைட்டாக இவ்வளோ பண்ணிவிட்டு இதை இப்படி நீங்கள் கீழே பார்த்து இப்படி புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஓரளவுக்கு வந்துச்சுன்னா அதோட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே டைட் பண்ணிங்கன்னா மீண்டும் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிற்கிற அளவுக்கு எந்த அளவுன்னு வச்சுட்டு இந்த இடத்துல டைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த அளவு டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸடாக ஆகிடும், ஷேக் ஆகாது. அவ்வளோதான். ஓரளவுக்கு டைட் பண்ணுங்கள், ரொம்ப டைட் பண்ண வேணாம் ஓகேங்களா. ஓரளவுக்கு நம்ம இது ஷேக் ஆகாது. நாங்கள் பாருங்கள் இவ்வளோ வந்துடுச்சு. இந்த அளவு தான் நம்மளுக்கு ஃபிக்ஸட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்கள். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள் கரண்ட்டு போயிடுச்சு, உங்களுக்கு இதாகிடுச்சு. இந்த இடத்துல ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓரளவுக்கு டைட் வச்சுருக்கோம் ஓகேங்களா. அடுத்து நம்ம இன்னும் ஹைட் வேணும்னா இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்களா, அதை லூஸ் பண்ணிவிட்டு அதை ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கேமராலே காட்ட முடியல, இருங்க வச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட இவ்வளோ வருது. நம்மளுக்கு இவ்வளோ இருந்தாவே போதும் ஓகேங்களா. நம்மளுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தெரியுதுங்களா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அளவுக்கு நம்மளுக்கு இருந்தாவே போதும். நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு 7 feet ஹைட் இருக்குது. அது இல்லாமல் இந்த ரிங் லைட்டே இருக்குது ஓகேங்களா. ரிங் லைட்டில் வேறு ஒரு கொஞ்சம் ஹைட் இருக்கும். நம்மளுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் குறைச்சிக்கலாம். ஹைட்டை லூஸ் பண்ணிவிட்டு உள்ளே அழுத்திக்கலாம். நம்ம ஒன்று மட்டும் இது யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. 2யும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப நாள் வரும். ஒரே இதில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுங்க. இதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதை உங்களுக்கு தேவையான அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இனி இந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது ஓகேங்களா. இந்த அளவு வச்சுட்டு மேலே நம்ம ரிங் லைட் இப்போ வச்சுக்கலாம், மேலே மாட்டிக்கலாம். நம்மளுக்கு இப்போ கரண்ட் வந்துட்டு நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஒயரை பிரிச்சுக்கலாம். ஒயர் எவ்வளோ லென்த்து கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 1 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரெக்டாக இந்த ஸ்டாண்ட் அளவுக்கு தான் வருது. கரெக்டாக 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் போட்டு நம்ம ப்ளக்கில் சொருவிக்கலாம். நம்ம இப்போ ப்ளக்கிங் பண்ணியாச்சு ஓகேங்களா. இந்த இடத்துல நம்மளுக்கு லைட் எரியுது, இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன் லைட் எரியுது. இருங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன் பட்டன் லைட் எரியுது. ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணால் நம்மளுக்கு லைட் க்ளோவாக ஆரம்பிச்சிருச்சு. லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இதில் பிரைட்னஸ் மைனஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாம். அங்கே இந்த சிம்பிள் வந்து நம்மளுக்கு இது மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது வந்து வார்ம் மோடில் இருக்குது. இது வந்து கூலு. இதுதான் வார்மு. இது வந்து வார்ம் அண்ட் கூலு ரெண்டுமே கலந்துருக்கும். இது வந்து கூலு ஓகேங்களா. இருங்க உங்களுக்கு இதில் போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். இப்போ பிரைட்னஸ் குறைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரைட்னஸ் குறைச்சி பார்ப்போம். பிரைட்னஸ் குறையுது. இப்போ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம் எவ்வளோதான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு.
உங்களுக்கு ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. நான் இதை போட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிங் லைட்டில் வந்து லைட்டு எப்படி எரியுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதுலேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, காமிச்சிருப்பேன். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணது இங்கே ப்ளூ லைட் எரியுது. இருங்க, உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இங்கே ப்ளூ லைட் எரியுது. இப்போ இந்த ப்ளூ லைட் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே நம்மளுக்கு லைட் எரியுது. இருங்க, உங்களுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குன்னு லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குது. இருங்க, நான் இன்னொரு லைட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரூமில் எந்த லைட்டுமே எரியல, இருக்கிறது ஒரு லைட்டு தான், இது மட்டும்தான். கீழே எங்கே இது லைட் இல்லை. பார்த்திங்கன்னா இதுதான், இது வந்து நம்மளுக்கு இப்போ ரெண்டும் கலந்து எரியுது, வாமும் கூலும். பாருங்கள், நீங்கள் ஏதாவது இப்போ டேபிளில் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு ஃபோன் இந்த ஹோல்டரில் வச்சு இப்படி வச்சு எடுத்துக்கலாம். ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து நம்ம மோடு சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, நடுவில் இருக்கிறது தான் மோடு. அதை அழுத்தினோம்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். பாருங்கள் கலரு. பார்த்திங்கன்னா இது வந்து கூலு. பாருங்கள், இது கூலு. இது மாதிரி டேபிள் வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல் வார்மு. பாருங்கள், இது வந்து ரெண்டு கலந்தது. அடுத்து கூல். ஓகேங்களா, 3 மோடு. இப்போ நம்ம பிரைட்னஸ் குறைக்கலாம். ஓகேங்களா, பிரைட்னஸ் குறைய உங்களுக்கு விஷுவல் பாருங்கள். இதுக்கு மேலே பிரைட்னஸ் குறைக்க முடியாது. ஓகேங்களா, ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் அதில் மாட்டி, இப்போ நான் ஃபோனை வந்து இந்த ஹோல்டரில் மாட்டி செல்ஃபி போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் பிரைட்னஸ் இருக்குது. பின்னாடி வால் நான் எந்த லைட்டுமே ஆன் பண்ணல ரூமில். வேணால் எல்லா லைட்டையும் போட்டு காமிக்கிறேன். இருங்க, நான் லைட்டு போட்டதுக்கப்புறம் இருக்கிற விஷுவலு இப்போ எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரிங் லைட்டில் மட்டும் எவ்வளோ பிரைட்னஸ் வருது நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், இது வந்து நம்ம ரிங் லைட்டில் இருந்து மட்டும் வர பிரைட்னஸ்ஸு. இப்போ நான் பிரைட்னஸ் குறைக்கிறேன். இதுதான் ஹை பிரைட்னஸ்ஸு. உங்களுக்கு செல்ஃபி போட்டு கூலில் போட்டு எடுத்தால் இந்த அளவுக்கு தான் பிரைட்னஸ் இருக்கும். நம்ம ரூமில் எந்த லைட்டுமே எரியாதப்போ ஒரு டைம் உங்களுக்கு ஆஃப் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இந்த இருட்டாக இருக்கிறப்ப உங்களோட ரிங் லைட் ஆன் பண்ணிங்கன்னா இவ்வளோ பிரைட்னஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா, பளிச்சுலாம் இருக்காது. நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட் போட்டால் தான் உங்களுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நான் பிரைட்னஸ் குறைக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஆஃப் பண்ணிட்டேன் சரியாமல். ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். இப்போ உங்களுக்கு பிரைட்னஸ் குறைச்சி காமிக்கிறேன். இதுதான் பீக் பிரைட்னஸ்ஸு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா குறைக்கிறேன். இதுக்கு மேலே குறைக்க முடியல. ஓகேங்களா, அடுத்து நம்ம வார்முக்கு போயிடலாம். வார்ம் பிரைட்னஸ் வச்சா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம ரெண்டும் கலந்துருக்கிறது போய்க்கலாம். இதுதான் இதுலேயும் பிரைட்னஸ் குறைப்போம். ஓகேங்களா, பாருங்கள், இவ்வளோ தான் இதோட பிரைட்னஸ்ஸு. நம்ம ரூமில் எந்த லைட்டும் எரியலினா இந்த அளவுக்கு உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்குது. நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற ஹைட்டில் வச்சு வீடியோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரூம் பிரைட்னஸ் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன். அதில் இந்த பிரைட்னஸ் ஆஃப் பண்ணுறேன் எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இதான் நம்ம ரூம் பிரைட்னஸ்ஸு. இப்போ ஆஃப் பண்ணுற ரிங் லைட்டை அதில் எவ்வளோ குறையுதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ரிங் லைட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா, இப்போ ரிங் லைட் ஆஃபில் இருக்குது. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா லைட் வச்சுருக்கோம் இங்கே. ஓகேங்களா, இந்த எக்ஸ்ட்ரா லைட்டு நம்மளுக்கு கேமராக்கு முன்னாடி இருக்குது, அதனால் உங்களுக்கு கிளார் அடிக்குது. கேமராக்கு பின்னாடி இருந்த ரிங் லைட் மாதிரி பின்னாடி வச்சு அடித்தா உங்களுக்கு இந்த கிளார் அடிக்காது. ஓகேங்களா, இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு ரிங் லைட் ஆஃபில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணுறேன். இதான் ஆன் பண்ணதுக்கப்புறம் இருக்க டிஃப்ரென்ஸு பாருங்கள். இது ஆஃபு, இது ஆனு. ஓகேங்களா, நம்ம இந்த லைட்டு இப்படி மறைச்சிட்டோம்னா நார்மல் லைட் வந்து இவ்வளோ ரிங் லைட் இப்படி அடிக்குது. இப்போ ரிங் லைட் ஆஃப் பண்ணோம்னா நம்மளுக்கு இவ்வளோ டார்க்காக இருக்குது. ஓகேங்களா கைஸ், இந்த அன்பாக்சிங் அண்டு ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஏதாவது வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ப்ராடக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறது கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.